Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. இன்று நாம் bring, take, fetch எனும் 3 ஆங்கில வார்த்தைகளையும் எவ்வாறு பிள்ளை என்று சரளமாக நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். இவை மிகவும் முக்கியமான சொற்கள். நம்முடைய அன்றாட வாழ்வில் அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய சொற்கள். அதாவது நம் தமிழில் பல தடவைகளில் எடுத்துக்கோ, கொண்டு வா, போய் எடுத்து வா. உதாரண வாக்கியம் சொல்வோமானால், எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து வா, எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோ, எனக்கு கொஞ்சம் நீர் கொண்டு வா, எனக்கு கொஞ்சம் நீர் போய் எடுத்து வா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கூட்டிச்சல், அழைத்துச்சல், கூட்டி வா, அழைத்து வா, போய் கூட்டி வா, சென்று அழைத்து வா என்பதை உதாரண வாக்கியம் மூலம் பார்ப்போமாயின், அவனை அங்கே அழைத்துச்சு, அவனை இங்கே அழைத்து வா, அவனை போய் இங்கே அழைத்து வா அப்படின்னு சொல்லலாம். இதில் நாம் ஆங்கிலத்துல எப்படி சொல்ல போன்றோம் என்பதுதான் தெளிவாக பார்க்க போன்றோம். அப்படியானால் நமக்கு முதலாவதாக bring, take, fetch என்பவற்றினுடைய தெளிவான விளக்கம் தெரிந்திருக்க வேண்டும். பார்த்துடலாமா? bring அப்படின்னு சொன்னா, ஒரு பேசுபவர் கேட்பவர் 2 பேர் இருக்கைக்குள்ளதான் நாங்க பேச்சு தொடர்பாடல் இருக்கும். ஸ்பீக்கர் அண்ட் லிசனர். அப்போ listener is far away from the speaker, somewhere around. எங்கேயோ நிக்கிறார் கேட்கிறவர். அவர்கிட்ட ஸ்பீக்கர் பேசுபவர் என்ன சொல்ற, கேள்வி உண்டை, கொண்டு வா, அழைத்து வா, யாரோ ஒருவரை அழைத்து வா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது from there to here, யாரை நோக்கி பொருள் வருகின்றது அல்லது யாரை நோக்கி இன்னொரு நபர் வருகின்றார், அழைத்து வரப்படுகின்றார், to the speaker, பேசுபவரை நோக்கி. அடுத்து நாங்க பார்ப்போம், இந்த bring என்பது ஒரு irregular verb. அதாவது அதனுடைய past form, past participle form ஒரு ரெகுலர் பேட்டர்ன்ல இருக்க போறது இல்ல. அது என்னன்னு பாத்துடலாமா? bring, brought, brought. இது மட்டும் இல்லாம எங்களுக்கு இதனுடைய s படிவம் மற்றும் ing form, அதாவது present participle தெரிந்திருப்பது அவசியம். அது என்னன்னு பார்த்துடலாம். bring s படிவம் என்ன? brings. இதை எங்க பயன்படுத்துவோம்? சப்ஜெக்ட் third person singular இருக்கும் பட்சத்தில் present tenseல பயன்படுத்துவோம். s form verb. அதே மாதிரி ing form of bring, bringing, bringing. ஸ்பெல்லிங் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு ஐஎன்ஜி போட்டோன்னே ஐஎன்ஜி வந்துட்டேன்னு நினைச்சிட்டாங்க. bringing. அங்க ஒன்று bringக்கான ஐஎன்ஜி இருக்கு, இன்னொன்று எங்குக்கான ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கு. Now let's see what's the meaning of take. take என்ன மீனிங்னு பார்ப்போம். பேசுபவர் அதை கேட்பவர் 2 பேரும் ஒரு இடத்துலயோ இல்ல சம்திங் லைக் தட் இருக்கிறாங்க. இப்ப இந்த கேட்பவர் என்ன செய்ய போறார், தான் இருக்கிற இடத்துல இருந்து, ஒருவேளை தொலைபேசி உரையாடலா இருந்தா கேட்பவரும் பேசுறவரும் வேற ஒரு இடத்துலயும் கூட இருக்கலாம், நோ ப்ராப்ளம். இந்த லிசனர் என்ன செய்ய போறார், தான் எங்க இருக்கிறாரோ அங்கிருந்து ஒரு நபரை அல்லது ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்ல போகின்றார், ஒரு அழைத்து செல்ல போகின்றார். from here to there, எடுத்து செல்ல போகின்றார் அல்லது அழைத்து செல்ல போகின்றார். பொருளா இருந்தா எடுத்து போவார், நபரா இருந்தா அழைத்து செல்வார், கூட்டி செல்வார். இந்த take என்பதும் ஒரு irregular verb தான். அது எப்படி அமையும் பார்த்துருவோமா? take, took, taken, மூன்றுமே வேற வேற வடிவம். take, took, taken. இதனுடைய form take, ing form taking. லாஸ்ட் drop பண்ணுவீங்க, இல்லாம போய்தான் ing form வரும். Now let's see the last word, fetch. fetch. இங்க fetch என்ற இடத்துல லிசனர் ஒரு இடத்துல இருக்கிறார். இந்த லிசனர் என்ன செய்ய போறாருன்னு சொன்னா, இங்கிருந்து அங்கே செல்கின்றார். செல்லும் போது எந்த பொருளையும் எடுத்து செல்ல போறதும் இல்லை, எந்த நபரையும் அழைத்து செல்ல போறதில்லை. அங்கு சென்று அங்கிருந்து மீளவும் இங்கு வரும்போது இது ஒரு பொருளை எடுத்து வர போகின்றார், இல்ல ஒரு நபரை அழைத்து வர போகின்றார். He goes along to there, but when he come back he brings something or he brings someone. Go, get, come back.
இந்த fetch என்பது ஒரு ரெகுலர் verb, அதாவது ed form past. fetch, fetched, fetched. இதனுடைய form அப்படி அமையும் fetches es ஓட அமையும். லாஸ்ட் லெட்டர் வந்து ch ன்னு முடியுது, லாஸ்ட் 2 letters. அதே மாதிரி ing form எப்படி இருக்கும்? as usual fetching என்றவாறு அமையும். இப்போ நாங்க ஆரம்பத்துல நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்துற ஒரு சில வாக்கியம் சொன்னோம் இல்லவா, அதை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம் அப்படின்னு பாப்போமா. எனக்கு கொஞ்சம் நீர் எடுத்துக்கோ, எடுத்துக்கோ எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றேன். உதாரணத்துக்கு நாங்க வெளிக்கிட ரெடியாக நிக்கிறோம், அப்ப எனக்கு கொஞ்சம் நீர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றேன். குடிக்கிறதுக்கு தண்ணி தேவை இல்லையா, அப்ப இது ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? நீங்க எடுத்துக்கொள்றதுக்கு என்னது, எங்கள்கிட்ட கதையை கேட்கிறவர் தான் எடுக்க போறேன். So take some water for me. Take some water for me. Take some water for me. இது எப்படி நாங்க ஆங்கிலத்துல சொல்லலாம்? Take me some water. Take me some water. Take me some water அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் நீர் கொண்டு வா. Listener is far away from me. Bring me some water. Bring me some water. இது நாங்க அடிக்கடி சொல்லுவோம். எங்களுக்கு சோம்பேறித்தனம் இருந்தா போய் எடுத்து தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன செய்வோம்? யார்கிட்டயாவது கப்பம் இருந்த இடத்துல இருந்து bring me some water. உங்க பக்கத்திலேயே இருக்கிற ஆள்கிட்ட என்ன சொல்றீங்க? எனக்கு கொஞ்சம் தண்ணீர் நீர் போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல போறோம். லிசனர் எங்க இருக்கிற, நாங்க வேலை சொல்ற நபர் வந்து எங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கிற. Fetch me some water. Fetch me some water. ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டாண்ண எப்படி சொல்லிருப்பீங்க? Please comment it now. Well done. அடுத்து நாங்க பாப்போம், அவனை அங்கே அழைத்து செல். நீங்க கேட்பதற்கு பக்கத்துல இருந்து சொல்லிருக்கலாம், over the phone சொல்லிருக்கலாம், அது நோ ப்ராப்ளம். இந்த லிசனர் என்ன செய்ய போறார்? அவன் ஒரு ஆளை தன்னோட எங்கேயோ அழைத்து செல்ல போறார். அங்கே take him there. Take him there. அவனை இங்கே அழைத்து வா. லிசனர் வந்து அங்க இருக்கிறார், அவருக்கு நாங்க சொல்றோம் இங்கே அழைச்சு வா அப்படின்னு என்ன பயன்படுத்தி இருக்கோம்? வெரி குட். bring him here. bring him here. அடுத்து என்ன சொல்ல போறோம்? அவனை போய் இங்கே அழைத்து வா. இப்ப லிசனர் வந்து என்ன செய்ய போற? தனியா போற, போயிட்டு வரைக்குள்ள அவனை அழைச்சிட்டு வர போற. fetch him here. fetch him here. ரொம்ப எல்லாம் இருந்துச்சு இல்லையா? வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் மறக்காம இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனுடைய ஷேர் பண்ணி அவர்களுடனும் சேர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். பிராக்டிஸ் மேக்ஸ் யூ பெர்ஃபெக்ட். இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்பதான் நான் போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோவையும் தவறாம உடனுக்குடன் பார்வையிட்டுக் கொள்ள முடியும். இங்கு கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு எந்தவித தயக்கமும் இன்றி அல்லது அலட்சியம் செல்லாமல் கமெண்டில் உங்களுடைய விடைகளை தவறாம தெரிவியுங்கள். Opportunity is the best platform to showcase your abilities. Check your abilities. Don't forget it. இந்த வீடியோ தொடர்பான சந்தேகங்களை மறக்காம கமெண்ட்ல தெரிவியுங்கள். I'm ready to answer your comments. Now, let's move on to the lesson. நான் என் பிள்ளைகளை மிருக காட்சி சாலைக்கு அழைத்து சென்றேன். இந்த வாக்கியத்துல வினை சொல்ல என்ன? அழைத்து சென்றேன். யார்? நான். அப்போ எழுவா என்ன? நான். யாரை? என்னுடைய பிள்ளைகளை. That is the object of this sentence.
எங்கே? மிருக காட்சி சாலைக்கு. ஆங்கிலத்துல வாக்கிய அமைப்பு என்ன? உங்க எல்லாருக்குமே தெரியும். SVO அந்த மாதிரி அமையப்போகுது. பார்க்கலாமா? நான் அழைத்து சென்றேன் இறந்த கால வடிவம். ஆகவே took. I took my children எங்கே? To the zoo. I took my children to the zoo. I took my children to the zoo. Again, I took my children to the zoo. நான் உன்னை என்னுடன் அழைத்து செல்கிறேன். நான் உன்னை என்னுடன் அழைத்து செல்வேன். உங்களுடைய விருப்ப தெரிவு இனித்தான் நடைபெறும். அப்போ நான் அழைத்து செல்வேன். will take யாரை? உன்னை. you யாருடன்? with me என்னுடன். I'll take you with me. I'll take you with me. எல்லாரும் வாயை திறந்து சொல்லி பாருங்க. I'll take you with me. அவர்களை கடற்கரைக்கு அழைத்து செல். அழைத்து செல். இது நீங்க தான் சொல்ல போறீங்க. ஏன்? அவனை அங்கே அழைத்து செல் நாங்க பார்த்திருக்கிறோம். அதே போலத்தான் இப்போ என்ன சொல்வோம்? கடற்கரைக்கு அழைத்து செல். Comment your answer. Wonderful. You got it. நீங்க தான் விட சொல்ல போறீங்க. ஷீலாவை பள்ளிக்கு அழைத்து செல்வாயா? எதிர்காலம் தொடர்பான வினா. Please comment it now. Very good. அவள் பள்ளியில் இருந்து பிள்ளைகளை அழைத்து வர சென்று கொண்டிருக்கிறாள். போய்கொண்டிருக்கிறா. என்னத்துக்கு போறா? பிள்ளைகளை அழைத்து வர. யார்? அவள் சென்று கொண்டிருக்கிறாள். எதற்காக? பிள்ளைகளை அழைத்து வர. எங்கிருந்து? பள்ளியில் இருந்து. She is going to fetch the children from the school. She is going to fetch the children from the school. Again, she is going to fetch the children from the school. She is going to fetch the children from the school. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அவனை இங்கே அழைத்து வர மறக்காதே. மறக்காதே. Very good. Don't forget. Don't forget. என்ன செய்வதற்கு? அழைத்து வர. அப்ப இங்கே இருந்து அழைத்து வர போறாங்க. Very good. To bring யாரை? அவனை. To bring him here. Don't forget to bring him here. எல்லாரும் வாய் விட்டு சொல்லுங்க. Don't forget to bring him here. Very good. சீனி எடுத்து வா. நீங்க எடுத்து வா என்பதற்கு bring பாவிக்கலாம், fetch பாவிக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்? பாப்போம். நீங்க தூரத்துல இருக்கிற ஒரு ஆளை பார்த்து கொஞ்சம் சீனி எடுத்து வா, என்ன பேச்சு வழக்குல போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லாம சீனி கொஞ்சம் எடுத்துட்டு வா அப்படின்னு நான் சொல்றது வழக்கம். கூட இருக்கிற ஆளை கூப்பிட்டு சீனி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோம்னு சொன்னா அங்க லிசனர் பார்வையில இருக்கிற எடுத்துட்டு வர போற. அப்ப பிரிங். இதுவே உங்கள்ட்ட பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து சீனி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? போய் எடுத்துட்டு வான்றது அர்த்தம். இங்க சந்தர்ப்பத்தை பொறுத்து தான் நாங்க பிரிங் பயன்படுத்துவோமா ஃபெட்ச் பயன்படுத்துவோமா என்பது இருக்கு. அதுக்கு பாப்போம். முதலாவது தூரத்துல ஷீலா நிக்கிறா. அப்ப நான் ஷீலாவை கூப்பிட்டு சீனி எடுத்துட்டு வா ஷீலா அப்படின்னு சொல்றேன். இதை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? ஷீலா bring some sugar. ஷீலா bring some sugar. தூரத்துல இருந்து அவ கூப்பிட்டு சொல்லிட்டு. இதுவே பக்கத்துலதான் ஷீலா இருக்கிற. அப்ப நிறைய பேர் பக்கத்துல இருந்தா இப்பயும் நான் ஷீலாண்டு கூப்பிட்டு தான் சொல்ல போறேன். அவ மட்டும்தான் இருந்தான்னு சொன்னா ஷீலாண்டு பேர் கூப்பிட தேவையில்லை. என்ன சொல்லுவேன்? Very good. Fetch some sugar. Fetch some sugar. எனக்கு கொஞ்சம் சீனி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி fetch me some sugar அப்படின்னு சொல்லுவோம். நன்றாக புரிந்ததா?
வெரி குட். அடுத்து நாங்க பார்ப்போம், கொஞ்சம் சீனி எடுத்து செல்ல மறக்காதே. கொஞ்சம் சீனி எடுத்துட்டு போக மறக்காத அப்படின்னு சொல்ல போறேன். லிசனர் என்ன செய்ய போறேன்? சீனி எடுத்துட்டு போறேன். மறக்காதே, don't forget. எடுத்து செல்ல, very good, to take. Don't forget to take some sugar. Don't forget to take some sugar. Again, don't forget to take some sugar. இது உங்களுக்கான வினா. உன்னுடன் கொஞ்சம் சீனி எடுத்து செல்ல மறக்காது. Please comment it now. Amazing, you got it. நாளைக்கு ஸ்டேஷனுக்கு நான் உன்னை அழைத்து செல்ல முடியும். ஸ்டேஷனுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்ல போறேன். இங்கு வினைச்சொல் என்ன? முடியும். யாருக்கு இந்த செயல் இயலுமானதாக இருக்கிறது? முடியுமா இருக்கு? நான். எனக்கு என்ன செய்வதற்கு? அழைத்து செல்ல. யாரை? உன்னை. எங்கே? to the station. எப்போது? tomorrow. I can take you to the station tomorrow. I can take you to the station tomorrow. I can take you to the station tomorrow. வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. I can take you to the station tomorrow. இன்றிரவு அவளை நீ சென்று அழைத்து வர முடியுமா? இந்த கிழமைக்கு அவளை நீ போய் கூட்டிட்டு வரியா அப்படின்னு கேட்கிற. கூட்டிட்டு வர முடியுமா? கூட்டிட்டு வரியா அப்படின்னு கேட்கிற. அப்போ முடியுமா அப்படின்னா கேனத்தான் முன்னால போட்டு கொஸ்டின் கேட்போம். கேன் யார்கிட்ட கேள்வி கேட்கிறோம்? நம்மிடம் முன்னால உள்ளவர்கிட்ட. கேன் யூ போய் அழைத்து வர, சென்று அழைத்து வர, போய் கூட்டி வர. இது எப்படி சொல்லுவோம்? வெரி குட். fetch. Can you fetch? எதை அல்லது யாரை? அவளை. her. Can you fetch her? இன்றிரவு. today night அப்படின்னு சொல்லுவோமா? இல்ல. எப்படி சொல்லணும்? very good. tonight. Can you fetch her tonight? Can you fetch her tonight? Again, can you fetch her tonight? Well done. அவள் கொஞ்சம் பூக்கள் கொண்டு வந்தாள். இந்த வாக்கியத்தின் வினைச்சொல் என்ன? கொண்டு வந்தாள். யார்? அவள். அப்போ அவள் என்பதுதான் எழுவாய். Subject, அடுத்தது verb. அவள் கொண்டு வந்தாள். என்ன கொண்டு வந்தாள்? எதை கொண்டு வந்தாள்? கொஞ்சம் பூக்கள். Some flowers. கொண்டு வரல். bring. அதில் இறந்த காலம் நாங்க ஏற்கனவே பார்த்துக்கிட்டோம். brought. She brought some flowers. She brought some flowers. Again, she brought some flowers. She brought some flowers. ரொம்ப இலவா இருக்குல்ல? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கொள்ளுங்க. மேலும் ஒரு சில உதாரணங்கள் பார்ப்போம். நீ பந்தை எறிந்தால் நாய் அதை போய் எடுத்து வரும். உங்களுக்கு தெரியும், நாங்க எங்கள்கிட்ட வச்சிருக்கிற நாய்களுக்கு பயிற்சி கொடுத்தோம்னு சொன்னா இது மாதிரி வேலை எல்லாம் நிறைய செய்யும். பயிற்சி கொடுக்காமலே கூட சிலது செய்யும். என்னென்று சொல்வோம்? இந்த பந்தை எறிந்தால். If you throw the ball, நிஜமான நாய் போய் அதை எடுத்து வரும். அப்ப போய் எடுத்து வரும். Very good. Fetch. The dog will fetch it. If you throw the ball, the dog will fetch it. If you throw the ball, the dog will fetch it. Again, if you throw the ball, the dog will fetch it. Very good. நான் என் சகோதரனை அழைத்து வர வேண்டுமா? கட்டாயமான செய்யலாம் அப்படின்னு கேட்க போறோம். எப்படி கேட்கலாம்? வெரி குட். நாங்க ஷுட் என்பது கட்டாயமா செய்ய வேண்டிய செயல்களுக்கு பயன்படுத்துவோம் என்று பார்த்தோம். இங்கு வினா என்பதால் உதவி வினைச்சொல் ஷுட் என்பதை முதலாவதாக போட்டு கேட்க வேண்டும். செயலை
செய்ய போறவர் யாரு? நான். should I பிரதான வினைச்சொல் என்ன? அழைத்து வரல், bring. should I bring யாரை? என் சகோதரனை. should I bring my brother? should I bring my brother? again, should I bring my brother? உங்களுக்கானதுனா, நான் என் சகோதரனை அழைத்து செல்ல வேண்டுமா? comment your answer. Wonderful, you got it. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பயனுள்ளதாக இருந்திருப்பேன் மறக்காம ஒரு லைக் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். Thank you for watching.